ஊழலை ஒழிப்பதற்கான குரல் நாடெங்கிலும் ஒலிக்கிறது. சாதியை ஒழிப்பதற்கான குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான இயக்கங்களிடமிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் இன்றைக்கு பெரிதாக இல்லை. மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக அது மாறிப்போய் இருக்கிறது. அதனால் மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படவில்லை, போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அவர்களின் குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவள ஆற்றல் பாழாகிறது. ஹியூமன் ரிசோர்சஸ். ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவன் ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆசிரியராகவோ, எழுத்தாளராகவோ, வழக்கறிஞராகவோ, பொறியாளராகவோ, மருத்துவராகவோ அல்லது நல்ல கலைஞராகவோ, படைப்பாளராகவோ, விஞ்ஞானியாகவோ, வழக்கறிஞராகவோ, நீதிபதியாகவோ வளர முடியும். ஆனால் அப்படி ஆக முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்களும் உட்பட இப்போது பதின்ம பருவத்திலேயே டீனேஜ் 13 to 19 13 வயதிலிருந்து 19 வயது வரையிலான அந்த பருவத்தை பதின்ம பருவம் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம். ஆங்கிலத்திலே டீனேஜ் என்று சொல்லுவார்கள். இந்த வயதிலேயே, இந்த பருவத்திலேயே பலர் மதுவுக்கு அறிமுகமாகிறார்கள். கஞ்சா, புகையிலை, அதாவது சிகரெட் போன்ற பீடி சிகரெட், அதுதான் புகையிலை, பான்பராக் பாக்குகள், புகையிலையுடன் கூடிய பாக்குகள், பாக்கு மெல்லுவது, ஹெராயின், கோக்கைன், பெத்தடின், இது போன்ற பல போதைப் பொருள்கள் இருக்கின்றன. மதுபானம் மட்டுமல்ல. இவையெல்லாம் இன்றைக்கு சரளமாக புழக்கத்தில் உள்ளன. பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெளிப்படையாக வியாபாரம் செய்யப்படுகிறது. பிரவுன் சுகர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது. இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கு போனால் 100 பேர் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்றால் குறைந்தது 20 பேராவது அதிலே போதைக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள். நிற்க முடியாமல் தடுமாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கைகால் நடுக்கத்துடன் செயலிழந்து போனவர்கள் இருக்கிறார்கள். இனப்பெருக்க விருத்திக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வாரிசில்லாமல் போகிற நிலையும் இன்றைக்கு சமூகத்திலே பெருகி இருக்கிறது. மது மற்றும் போதைப் பொருள்களால் ஏற்படுகிற பாதிப்பிலிருந்து சிதைந்து வருகிற மனித வளத்தை பாதுகாக்க நாம் பரப்புரைகளை, விழிப்புணர்வு ஊட்டும் பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களும் மதுபான வியாபாரத்தை செய்கிறது. IAS, IPS படித்த அதிகாரிகள் அந்த பணிகளை மேற்கொண்டு திறம்பட செயலாற்றி வருகின்றனர். ஆண்டுதோறும் அதன் லாபத்தை பெருக்குவதற்குரிய செயல் திட்டங்களை எல்லாம் வரையறுத்து தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள்? கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய பலிகளுக்கு பிறகு நடந்த
சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டத்தில் நான் இந்த மாநாட்டை அறிவித்தேன். காந்தியடிகள் பிறந்த நாளில் இப்போது நடத்துவதென்று மறு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது.